வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம டெய்லி யூஸ் சென்டென்சஸ், அதாவது நம்ம தமிழ்ல வழக்கமா நார்மல் டே டு டே லைஃப்ல வந்து வழக்கமா டெய்லி பேசிட்டு இருக்க தமிழ் சென்டென்சஸை வந்து எப்படி வந்து நம்ம ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். வெல்கம் டு எப்படி. இவர்களில் யார் உங்களோட சகோதரர் அப்படின்னு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது? Which of them is your brother? இப்படியும் நீங்க கேட்கலாம். இல்லாட்டினா which one of them is your brother? அதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதுல யாரு உங்களோட சகோதரர்னு கேக்குறாங்க. அப்ப வந்து which one of them is your brother? அந்த நியூஸ் வந்து காட்டு தீ மாதிரி பரவுச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா செய்தி வந்து வேகமா பரவுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா, the news spread quickly. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அடிஷ்னலா சேர்த்து சொல்லணும்னா, the news spread quickly like wildfire. அதாவது காட்டு தீ மாதிரி பரவியது அப்படின்னு சொல்றது. So the news spread quickly. அவன் ஒரு அனாதை. இதை எப்படி நம்ம சிம்பிளா இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, he is an orphan. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம அனாதை விடுதின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்ஃபனேஜ்ங்கிற வார்த்தை வந்து ஆர்ஃபன்ங்கிற இடத்துல இருந்து தான் வருது. ஆர்ஃபன். ஆர்ஃபன்னா அனாதை. அவன் ஒரு அனாதைனா வந்து he is an orphan. ஸோ an அது வந்து ஓ இருக்கிறதுனால வந்து ஆன்னு போடுறோம். அந்த ஓ ஆர்ஃபன் வந்து ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லணும். ஆன் ப்ரொனவுன்ஸ் பண்றதுனால வந்து அதுக்கு முன்னாடி ஆன்னு போடும், ஏ போடாம. ஸோ he is an orphan. ஸோ சில நேரம் நம்ம சொல்லுவோம், வானத்தை பார்த்துட்டு சொல்லுவோம், வானம் முழுசும் ஒரே ஸ்டார்ஸா இருக்கு, இல்லை நட்சத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து வானம் முழுவதும் நட்சத்திரமா இருக்கின்றது அப்படின்னு சொல்றது வந்து அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, the sky is full of stars. அப்போ வந்து நம்ம வானம் வந்து முழுவதும் வந்து ஒரே ஸ்டார்ஸா நிறைஞ்சிருக்கு. அதான் the sky is full of stars. இதை ஒரு நிமிஷம் பிடிச்சுக்கோங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட நம்ம வச்சுக்க சொல்லுவோம்ல. அப்போ இல்லை நம்ம பஸ்ல ஏறுறோம், அப்போ இந்த இந்த பேக் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோட் புக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஹோல்ட் திஸ் ஃபார் அ மினிட் ப்ளீஸ். ஸோ இதை ஒரு நிமிடம் பிடின்னு சொல்றது வந்து ஹோல்ட் திஸ் ஃபார் அ மினிட் ப்ளீஸ்ங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுல அவளை பார்த்தா பாவமா இருக்கு, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? So basically I feel bad for her. So like I feel like pity. Basically I feel bad for her அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவளை பார்த்தா பாவமா இருக்குது. ஸோ அது ஒரு மனப்பிரம மாதிரி இருக்குது அப்படின்னு எப்படி வந்து அதை இங்கிலீஷ்ல சொல்றேன்னா வந்து இட்ஸ் அ மென்டல் இல்யூஷன். அது வந்து அவங்க மனசுல அவங்களா வந்து நினைச்சுக்கிறது தான். அது வந்து இட்ஸ் லைக் அ பிரம்மைன்னு சொல்றது வந்து இட்ஸ் அன் இல்யூஷன். அது வந்து உண்மை கிடையாது. ஸோ இட்ஸ் அ மென்டல் இல்யூஷன். எனக்கு மயக்கம் வருது, இல்லாட்டினா வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னா வந்து ஐ ஃபீல் லைக் ஃபெயிண்டிங். ஸோ ஆர் லைக் யூ கேன் சே லைக் ஐம் அபவுட் டு பாஸ் அவுட். அது நிறைய பேருக்கு புரியாது, இருந்தாலும் வந்து புரியுறவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஐ ஃபீல் லைக் ஃபெயிண்டிங், கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அதான் எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஐ ஃபீல் லைக் ஃபெயிண்டிங். அதான் வந்து எனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்றதுக்குள்ள இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். நீ கவலைப்படாத, என்கிட்ட விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னிடம் விட்டு விடு. அதான் வந்து லீவ் இட் டு மீ. யூ கேன் ஆட் லைக் ப்ளீஸ், லைக் லீவ் இட் டு மீ ப்ளீஸ். என் கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் லீவ் இட் டு மீ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ அதுதான் வந்து என்னிடம் விட்டு விடு. நம்ம நிறைய வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் வந்து அவ ஒரு வாயாடின்னு அதை வந்து ஒரு பழியா சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? வெரி வெரி சிம்பிள். ஷீ இஸ் டாக்கட்டிவ். டாக்கட்டிவ்.
டாக்ங்கிறது பேசுறது. அது ஓவரா பேசுறவங்களுக்கு வந்து ஷீ இஸ் டாக்கட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அவ ஒரு வாயாடி. இந்த மாடர்ன் வேர்ல்டு, இந்த இப்போ உள்ள வேர்ல்ட்ல வந்து டாக்கட்டிவ்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் திங். நம்ம ஈவன் தோ லைக் நம்ம வந்து வாயாடின்னு நம்ம பிராண்ட் பண்ணாலும் அது மீன்ஸ் பாசிட்டிவ் திங். அது வந்து நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குங்கிறது குறிக்கக்கூடியது. அவங்க வந்து லைக் பிஸ்னஸ்லேயோ இல்லை கார்பரேட் வேர்ல்ட்லேயோ நல்லா ஷைன் ஆவாங்க. ஸோ வாயாடிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் திங் இப்போ வந்து. ஸோ எனக்கு அவளோட நிச்சயமா இருக்கு, இல்லாட்டினா என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குங்கிறத வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து ஐ எம் என்கேஜ் டு ஹர். இட்ஸ் வெரி சிம்பிள். ஐ எம் என்கேஜ் டு ஹர். நம்ம ஏற்கனவே நிச்சயத்தை நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் நம்ம வந்து தமிழ் நினைச்சே நம்ம பேசிட்டே இருக்கோம். அதனால இது கொஞ்சம் சுலபமா மாறிடுது. ஐ எம் என்கேஜ் டு ஹர். அவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள். அடுத்து அவன் ஒரு குடிகாரன். அதை வந்து எப்படி சிம்பிளா இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா வந்து he is a drunkard. ட்ரங்கார்டுங்கிற வார்த்தை வந்து எங்கேருந்து வருதுன்னா நம்ம ட்ரிங்க் நம்ம சொல்றோம். குடிக்கிறத வந்து ட்ரிங்க்னு சொல்லுவான். தண்ணி குடிச்சாலும் சரி, சாராயம் குடிச்சாலும் சரி, விஸ்கி குடிச்சாலும் சரி, அது வந்து ஒரே வார்த்தை தான் ட்ரிங்க். ஸோ அந்த ட்ரிங்க்ல இருந்து வர்றதான் ட்ரங்கார்ட். ட்ரங்கார்ட்னா அளவுக்கு அதிகமா குடிக்கிறவங்க தான் வந்து ட்ரங்கார்ட். அதுவும் நம்ம தமிழ்ல எப்போதும் அதை அவங்கள மட்டும்தான் நம்ம வந்து அவன் ஒரு குடிகாரன்ங்கிற மாதிரி சொல்லுவோம். குடிக்கிறதே தப்பு தான், இருந்தாலும் வந்து அளவுக்கு அதிகமா குடிக்கிறவங்கள வந்து குடிகாரன் நம்ம பிராண்ட் பண்ணுவோம். அவங்க தான் வந்து ட்ரங்கார்ட். அவனுக்கு எழுத படிக்க தெரியும். அவன் வந்து ஒன்றும் கை நாட்டு இல்லை அப்படிங்கிறத வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது, சிம்பிளா சொல்றதுன்னா, சிம்பிள் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஹீ கேன் ரீட் அண்ட் ரைட். இதுல வந்து நீங்க வந்து தமிழையோ இங்கிலீஷையோ சேர்த்துக்கலாம், இல்ல ஹிந்தியோ சேர்த்துக்கலாம். ஹீ கேன் ரீட் அண்ட் ரைட் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ், அப்படி அந்த மாதிரி நீங்க அடிஷ்னலா சேர்த்துக்கலாம். பட் நீங்க ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஹீ கேன் ரீட் அண்ட் ரைட். ஏற்கனவே நம்ம ட்ரங்கார்டை பார்த்தோம், அவன் வந்து குடிகாரனை பார்த்தோம். இப்போ வந்து ஒரு அண்டப்புழுகனை பார்க்க போறோம். அவன் ஒரு அண்டப்புழுகன் வந்து அப்படின்னா அதை எப்படி சொல்லணும்னா, சிம்பிளா சொல்லணும்னா வந்து ஹீ இஸ் அ லையர். ஸோ லைனா தெரியும் பொய். ஸோ அந்த பொய்யை சொல்றவன் பேர் வந்து லையர். ஸோ இதுவும் ஒரு 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 இமேஜை வந்து பில்ட் பண்றதுதான் ஒரு அண்டப்புழுகன். இஸ் லைக் அ கான்ஸ்டன்ட் லையர், எப்போ பார்த்தாலும் போய் சொல்லுவாங்கிறது, அந்த பிராண்டை வந்து அவன் மேல திணிக்கிறது. ஸோ உன் கையில தான் இருக்கு. இப்போ கடைசி இப்போ மேட்ச் வந்து நமக்கு வந்து 2 விக்கெட் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ கடைசி ஓவரை ஒருத்தன் கையில கொடுத்து எப்படியாவது இந்த 2 விக்கெட் எடுத்து வின் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம்ல. உன் கையில தான் இருக்கு. இல்லைன்னா இந்த விஷயத்த எனக்கு நீ முடிச்சு கொடு, இது உன் கையில தான் இருக்குன்னு. ஸோ இட்ஸ் அப் டு யூ நவ். ஸோ உன்கிட்ட கொடுத்தாச்சு அது வந்து. ஸோ இட்ஸ் அப் டு யூ அப்படிங்கிறது. இதுல வந்து இன்னொரு மீனிங் இருக்கு. ஸோ ஒரு ஒரு எக்ஸாம் இருக்கு. நம்ம வந்து அதுக்கு படிக்கிறதுக்கு படிக்கணுமா வேண்டாமாங்கிறது நீ டிசைட் பண்ணிக்கோன்னு நம்ம வந்து அப்பா வந்து ஒரு பையன்கிட்ட சொல்றாங்க. ஸோ அப்படியே இதை மீன் பண்ணிக்கலாம் பேசிக்கலி. அது வந்து இந்த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ன்னு சொல்றது. நீ வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா நீ வந்து அதை வந்து நீ படி, நல்லா படி, எஃபர்ட் போட்டு படின்னு சொல்றது வந்து இட்ஸ் அப் டு யூ. ஸோ இந்த மீனிங்லயும் எடுத்துக்கலாம், அந்த மீனிங்லயும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை டிக்கெட்டுக்கு நம்ம காசு பார்க்குறோம். அப்போ வந்து பார்த்தா 20 ரூபா டிக்கெட்டுக்கு பதிலாக நம்மகிட்ட 15 ரூபா தான் இருக்கு. ஸோ நம்மகிட்ட பணம் குறைவா இருக்குன்னு எப்படி சொல்றது அப்படின்னா வந்து சிம்பிளா சொல்லணும்னா வந்து இங்கிலீஷ்ல ஐ எம் ஷார்ட் ஆஃப் மணி. அது வந்து 5 ரூபாய்னாலும் சரி, 5 காசுனாலும் சரி, வந்து ஐ எம் ஷார்ட் ஆஃப் மணி. இதுல நீ மூக்க நுழைக்காத, இல்லாட்டினா தலையிடாத அப்படின்னு சொல்றது வந்து ப்ளீஸ் கீப் அவுட் ஆஃப் திஸ். யூ நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. இதுல வந்து கீப் அவுட் ஆஃப் திஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றது. ஸ்ட்ராங்கா போல்டா சொல்லணும்னா கீப் அவுட் ஆஃப் திஸ். திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஸோ ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் ஆர் கீப் அவுட் ஆஃப் திஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம நீ தலையிடாதங்கிறத வந்து நம்ம சிம்பிளா இங்கிலீஷ்ல சொல்றது வந்து கீப் அவுட் ஆஃப் திஸ் ப்ளீஸ், இல்லாட்டினா ஜஸ்ட் ஸ்டே அவுட் ஆஃப் திஸ், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்றது. ஸோ போய் யாருன்னு பாரு, அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? கோ அண்ட் சி ஹூ இட் இஸ் ப்ளீஸ். நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்றோம் யார் வந்திருக்கான்னு போய் பாருங்கன்னு. நம்ம உட்காந்து கால் மேல
கால் போட்டு உட்கார்ந்துட்டு அவங்கள்ட்ட நம்ம சொல்றோம் அங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு போய் பாரு அப்படின்னு. Go and see who it is. என்கிட்ட பொய் சொல்லாத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சிம்பிளா சொல்றதுன்னா, don't lie to me. ஸோ இட்ஸ் லைனா உங்களுக்கு பொய்ன்னு தெரியும், டு மீனா என்னிடம். ஸோ டோன்ட் லை, பொய் சொல்லாத. இட்ஸ் வெரி சிம்பிள். என்னிடம் பொய் சொல்லாத உள்ள இங்கிலீஷ் வந்து டோன்ட் லை டு மீ. கடைசியா இது உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயம். ஸோ பேசிக்கலி இதுல வந்து மூக்க நுழைக்காதன்னு எப்படி சிம்பிளா சொல்லணும்னா, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், இல்லைன்னா மொட்டையா நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தயவு செய்து நீ வந்து இதுல தலையை நுழைக்காத, இல்லைன்னா மூக்க நுழைக்காத, இதுல தலையிடாத அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.